அந்த காவலன் சொல்றான், "எனக்கு ரொம்ப ஒண்ணும் நல்லா தெரியல சாமி. காலையில இருந்தே கோலாகலமா தான் இருந்தது நகரம்" அப்படின்னு சொன்ன உடனே, "கோலாகலத்துக்கு காரணம் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு புத்த பிக்ஷு. அப்ப அவன் சொல்றான், "என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு சிவகாமி அம்மையாருடைய நடனம் வந்து அரங்கேறதா இருந்ததே. அதனாலதான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம்" அப்படின்னு சொல்லி அவன் முடிக்கிறதுக்குள்ள புத்த பிக்ஷு கேட்கிறாரு, "எந்த சிவகாமி அம்மை?" அப்படின்னு சொல்லிட்டு. "நம்முடைய ஆயனரின் மகள் தான்" அப்படின்னு சொல்லி மருதப்பன் சொல்றான். இதுவரைக்கும் பேச்சை கவனிக்காம இருந்த பரஞ்சோதி அந்த நேரத்துல, "யாரு? ஆயன சிற்பியா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்கிறான். அந்த நேரத்துல மருதப்பன் கேட்கிறான், "யார் இந்த பிள்ளை?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு, "அவன் என்னுடைய சிஷ்யன் தான். நீ மேல சொல்லு, சிவகாமி அம்மை வரதா இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மருதப்பன் சொல்றான், "சபை கூடி அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல தூதுவர்கள் ஏதோ ஒரு அவசர செய்தியை கொண்டு வர சக்கரவர்த்தி வெளியே போயிட்டாரு போல இருக்கு. குமார சக்கரவர்த்தி மற்ற மந்திரிகளும் வெளியே போயிட்டாங்களாம். இதனால அரங்கேற்றம் நடுவுலயே நின்னு போச்சு போல இருக்கு. சூரியன் அஸ்தமிச்சதும் கோட்டை கதவுகளை சாத்தும்